ஹலோ எவ்ரிஒன். காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை ஒரு தேச தலைவராக மாற்றினதில் ஒரு 3 முக்கிய மூமெண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சம்பாரன் சத்தியாகிரகம். சம்பாரன் அப்படின்றது பீகாரில் இருக்கக்கூடிய சம்பாரன் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு இஷ்யூ. அது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன்காரியா சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் அங்கே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நிலத்தில் பயிர் வைக்கும்போது 20ல் 3 பங்கு அவுரியை தான் பயிர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரின்றது ஒரு டை மாதிரி, அதாவது ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ட்ரை மாதிரி. ஸோ பிரிட்டிஷ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊரில் நிறைய இண்டஸ்ட்ரியெல்லாம் இருக்கிறதால ஸோ நிறைய ட்ரெஸ் இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு மூலப்பொருட்கள் தேவைப்படுது, அந்த டை அந்த கலர் தேவைப்படுது. அதை இங்கே பயிர் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இதனால் நம்ம ஆளுங்க பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதனால் ராஜ்குமார் சுக்லா அப்படின்ற ஒருத்தர் காந்திஜியை கூப்பிட்றாரு. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்டாக இந்த சம்பாரன் சத்தியாகிரகம் அப்படின்றது பண்ணுறாரு. சரி, இவங்க பண்ணதால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1918 அக்ரேரியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலயமா தீன்கரியா சிஸ்டம் அப்படின்றது ஒன்று ஒழிஞ்சிருக்கும். இது கூடவே அப்வாப் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இது முகல் காலகட்டத்தில் போடப்பட்ட ஒரு டேக்ஸு, நிலத்துக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக போடப்பட்ட டேக்ஸு. ஸோ இதுவும் அந்த ஆக்ட் மூலயமா அபாலிஷ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் வேல் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.